إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிக்கடலாக அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்து விட்டு சென்ற அந்த தீன், அந்த இஸ்லாம், அந்த முஸ்லிம்கள் 1400 வருடங்கள் கழித்து இன்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் உண்மையை யதார்த்தமாக சொல்ல வேண்டுமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார்களோ அந்த கட்டமைப்பு இன்னும் ஆழமாக, இன்னும் அதிகமாக மாறி அதனுடைய வீரியம் பெற்று முஸ்லிம்கள் இந்த உலகத்தை ஆள்பவர்களாக இருந்திருக்க வேண்டும். இப்படி ஒரு கட்டமைப்பை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டமைத்து விட்டு சென்றார்கள். ஆனால் அதை இன்று நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் எழுச்சி அடையவில்லை, மாற்றமாக அகல பாதாளத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் உலகம் எத்தனை துறைகளை வைத்திருக்கிறதோ ஒட்டுமொத்த துறைகளிலும் முஸ்லிம்கள் வீழ்ச்சி அடைந்ததோடு தாங்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாத்திற்கும் இழுக்கை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. மிகவும் வருத்தமான செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால், ஹலீஃபாக்களுக்கு பின்னால் இந்த விஷயம் வீழ்ச்சி அடைய கொஞ்சம் கொஞ்சமாக துவங்கி இன்று வரை மிகப்பெரிய ஒரு பாதாளத்தில் விழுந்து கிடக்கின்றது. இடையிடையே வந்த சில நல்லவர்கள் இந்த இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துவதற்காக எந்த கட்டமைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றார்களோ அதே கட்டமைப்பில் அதை நிலைநிறுத்த வேண்டும், அதை இன்னும் ஓங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக பல சஹாபாக்களுக்கு பின்னால் பல இமாம்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்களில் ஆங்காங்கே சில நல்லவர்கள் வந்து இந்த இஸ்லாத்திற்காக போராடித்தான் சென்று இருக்கிறார்கள். இன்றும் அவர்கள் நம்முடைய நெஞ்சிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம் இந்த வீழ்ச்சிக்கான காரணம் எது? இப்படி நாம்
எழுச்சி அடையாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த பங்களிப்பையும் இந்த தீனை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று காட்டி தந்ததற்கு பின்னாலும், அதை கட்டமைத்து கொடுத்ததற்கு பின்னாலும் எந்த காரணத்தினால் நாம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம், எந்த காரணத்தினால் நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாத்திற்கு இழுக்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்தால் பல காரணங்களில் மிக முக்கியமான 4 காரணங்களை நான் இங்கு வரிசைப்படுத்துகின்றேன். இந்த 4 காரணங்களையும் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். இது 1வது 2வது 3வது என்பதல்ல. ஆனா 1 2 3 தான் சொல்ல முடியும், 4 ஒன்னா சொல்ல முடியாது. இந்த 4இல் ஒன்றை முஸ்லிம்கள் சரியானவர்களாக இருந்தாலும் அவர்கள் எழுச்சிக்கான பாதையை தொடலாம். இந்த 4இல் ஒன்றில் அவர்கள் வீழ்ந்தாலும் அவர்கள் வீழ்ச்சிக்கான பாதையை தொட்டுக்கொண்டு இருப்பார்கள். இந்த 4இனுடைய ஒவ்வொன்றும் மிக வீரியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முதன்மையானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூக கட்டமைப்புக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த மிக பிரதானமான முதல் வழி, இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால், இஸ்லாத்திற்கு ஏதேனும் இழுக்கு ஏற்படும்படி இருந்தால், நமக்கு எங்கேனும் என்ன செய்வது என்று அறியாமல் தெரியாதவர்களாக நாம் இருந்தால், இந்த பிரச்சனையை எப்படி கையாளுவது, எப்படி நாம் கொண்டு செல்வது, அடுத்த கட்டம் இது என்ன, எப்படி இதை எதிர்த்து நிற்பது என்று எப்படிப்பட்ட வகையான எந்த சூழலாக இருந்து அதில் நாம் புரியாதவர்களாக இருந்தால் அதை குர்ஆன் ஹதீஸிலிருந்து நீங்கள் தீர்வை கேளுங்கள். குர்ஆன் ஹதீஸினுடைய கட்டமைப்பை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்வை நீங்கள் நிறுவச் செய்யுங்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானதை மக்கள் எப்போது கையாள ஆரம்பித்தார்களோ, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானதை எப்போது கையை எடுக்க துவங்கினார்களோ அன்று துவங்கியது வீழ்ச்சிக்கான பாதை. இப்போது சில உதாரணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தொழுகின்றோம், உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான தொழுகை இருப்பதை நாம் பார்க்கிறோம். லுஹருடைய 4 ரகாத்தில் யாரேனும் ஒருவர் கூறுகிறார், சீனாவில் உதாரணமாக சீனாவில் கிராத் ஜஹரியத்தாக ஓதுகிறார்கள், வெளிப்படையாக ஓதுகிறார்கள். இதுதான் சீனாவினுடைய நடைமுறை. எனவே நாங்கள் அதை பின்பற்றுகிறோம். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? தொழுகை தானே. ரகசியமாக ஓதாமல், மெதுவாக ஓதாமல் சத்தமிட்டு ஓதுகின்றோம் லுஹருடைய தொழுகையில் என்று யாரேனும் உங்களிடத்தில் கூறினால், ஃபஜ்ருடைய 2 ரகாத் ஏன் 4 தொழலாமே, இதுல என்ன தப்பு, தொழுகை தானே, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லையே, 4ஆக தொழலாமே என்று யாரேனும் உங்களிடத்தில் கூறினால், ருக்குவுக்கு பின்னால் சுஜூதை செய்கின்றோம், இல்லை சுஜூது செய்துவிட்டு ருக்குவை செய்யலாம், என்ன தவறு, தொழுகை தானே, அதிலும் தஸ்பீஹ் தான், சுஜூத் ருக்கு அல்லாஹ்வை புகழ்கின்றோம், துஆ கேட்கிறோம், எந்த தப்பும் இருப்பதாக தெரியவில்லையே. மக்ரிபுடைய 3 ரகாத்துகளிலும் கிராத்தை வெளிப்படையாக ஓதலாம். இஷாவுடைய முதல் 2 ரகாத்தில் கிராத் சப்தமிட்டு ஓதாமல் பின்னால் இருக்கக்கூடிய 2 ரகாத்துகளில் சப்தமிட்டு ஓதலாம் என்று யாரேனும் உங்களிடத்தில் இப்படி பேசினால் நீங்கள் அவர்களுக்கு என்ன பதிலை சொல்வீர்கள்? இப்படி யாரேனும் உங்களிடத்தில் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக, மாற்றமாக இந்த தொழுகைகளை இப்படி அமைக்கலாம், இதுல என்ன பிரச்சனை இருக்கு, அதே மாதிரி தானே செய்றோம், இதுல எந்த மாற்றமும் இல்லையே என்று யாரேனும் கூறினால் என்ன உங்களுடைய பதிலாக இருக்குமோ, இதே பதிலைத்தான் இஸ்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. எல்லா விஷயத்திலும் அத்தனை விஷயங்களிலும் உங்களுடைய பிறப்பு முதல் கபர் வரைக்கும் இஸ்லாம் அதற்கான தீர்வை, வழிவகையை, வழிமுறையை காட்டி தந்திருக்க, உங்களுக்கு தோதுவானதில் மட்டும் குர்ஆன் ஹதீஸை எடுத்துக்கொள்வது, ஏனைய காரியங்கள், உலக காரியங்கள் வரும்போது நடைமுறை அப்படிதானே இருக்கு, ஊர் வழக்கம் அப்படிதானே இருக்கு, அங்க அப்படிதானே இருக்கு, இங்க இப்படிதானே இருக்கு என்று ஊரின் பக்கமும் நடைமுறையின் பக்கமும் கவர்மெண்டின் பக்கமும் அரசாங்கத்தின் பக்கமும் செல்வதை நாம் பார்க்கலாம். இப்போது நீங்கள் விஷயத்திற்கு வாருங்கள். நமக்கான இஸ்லாமிய சமூகத்தில் சஹாபாக்களுடைய முதல் கவலை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய அந்த கட்டத்தை எந்த சஹாபியாலும் ஜீர்ணிக்கவே முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருந்த அந்த பொன்னான நேரம், அந்த பொன்னான காலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள் என்ற இந்த நிலையை எந்த சஹாபியாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
நபி அவர்கள் நம்மோடு இல்லாமல் இனி நாம் ஒவ்வொரு நாளும் கழிக்க வேண்டுமா? இந்த தினம், இந்த நேரம், இந்த காலம், மாதம், வருடங்கள் எப்படி கழியும்? இனி நமக்கு யார் தேர்வு கொடுப்பார்? இனி நம்முடைய தலைவர் யார் என்பதை நினைத்து 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 3 நாட்கள் கவலைப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தது எவ்வளவு பெரிய கவலை சஹாபாக்களுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு நமக்கான தலைவர் யார் என்பதை நினைத்தார்கள். இனி நமக்காக ஆட்சி செய்பவர் யார்? நமக்குள்ளே தலைவராக இருக்க வேண்டியவர் யார்? யார் நம்மை வழிநடத்துவார்? யாரிடத்தில் நாம் தீர்வை கேட்போம்? நம்முடைய ஜமாத்துக்கான தலைவராக யார் இருப்பார் என்ற கவலை சஹாபாக்களை ஆட்கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை 3 நாட்கள் வைத்து ஜனாசாவை தொழுது கொண்டே இருந்தார்கள். இன்னொரு பக்கம் யார் நமக்கான தலைவர், யார் நமக்கான தலைவர், யார் நமக்கான தலைவர் என்பதை ஆலோசனை செய்து கொண்டே இருந்து கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வைத்து யாரையும் தேர்வு செய்வார்களோ இதே போன்றதொரு நிலையை, தேர்வை சஹாபாக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்த காலமெல்லாம் அந்த முஸல்லாவில் நபி அவர்கள் தான் இமாமாக இருப்பார்கள். உங்களுடைய தலைவர் உங்களுக்கு இமாம், உங்களுடைய இமாம் உங்களுடைய தலைவர். இந்த நிலையெல்லாம் இன்னைக்கு மாறி போச்சு. நான் 1400 வருடத்திற்கு முன்னால் உள்ளதை பேசுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கலீஃபா, அவர்கள் தான் நபி, அவர்கள் தான் இமாம், அவர்கள் தான் தலைவர், அவர்கள் தான் நீதிபதி, அவர்கள் தான் அரசியல், எல்லாமே ஒட்டுமொத்தமும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் தங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது எந்த நேரத்தில் யாரை அங்கு நிறுத்தினார்கள்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில விஷயங்கள் கேட்டார்கள். இப்போது நீங்கள் செல்லுங்கள், அப்புறமா வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அந்த தாயார் கேட்டாங்க, நான் மீண்டும் வரும்போது, வரும் நாளில் நீங்க இல்லாவிடில் நான் என்ன செய்வது? அவங்க என்ன தெளிவா கேட்கிறாங்க, ஒருவேளை என்ன இப்ப போய் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வர சொல்றீங்க, நான் சென்று மீண்டும் சில நாட்கள் கழித்து வரும்போது நீங்கள் உயிரோடு இல்லாவிட்டால் எனக்கான தீர்வு எப்படி கிடைக்கும்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க வாங்க, ஒருவேளை நான் இல்லாவிடில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் செல்லுங்கள், உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். தனக்கு அடுத்தது யார் என்பதை இன்டிமேஷன் கொடுக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரை விடுவதற்காக பல சஹாபாக்கள் இருந்த போதிலும் ஹிஜ்ரத் பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உற்ற தோழரான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து செல்லக்கூடிய இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை எல்லாம் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிகமாக இருந்தவர்தான், குர்ஆன் ஹதீஸை பயின்றவர்தான், உயிரோடு நபி அவர்கள் இருக்கும் போதே எங்களுக்கு இமாமத் செய்தவர்தான், எங்களுடைய தலைவராக இருக்க முடியும் என்று குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தேர்வு செய்கிறார்கள் சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அவர்களுடைய அதே ஹிலாஃபத்தில் எனக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர வேண்டும் என்று கை நீட்டுகிறார்கள். அவர்களுடைய வஃபாத்துடைய கடைசி நேரத்தில் எனக்கு பின்னால் இந்த 7 நபர்களில் 6 நபர்களில் யாரையாவது நீங்கள் கலீஃபாவாக தேர்வு செய்யுங்கள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஷரத்துல் முபஷ்ஷராவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய சஹாபாக்களுடைய பெயரை எழுதிவிட்டு செல்கிறார்கள். இதே போன்று அவர்களுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக தேர்வு செய்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் மக்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செய்கிறார்கள். இதுவரைக்கும் இந்த 5 கலீஃபாக்கள் தேர்வு செய்யப்பட்டது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டினார்களோ அப்படி இந்த 5 பேரும் பொறுப்புகளை கேட்டு பெறவில்லை, பொறுப்புக்காக ஆசைப்படவில்லை, தலைமைத்துவத்திற்காக ஆசைப்படவில்லை. மக்கள் அவர்களை தலைவராக தேர்வு செய்து அவர்களுடைய கரத்திலே பைஅத் செய்தார்கள். இது இஸ்லாமிய வழிமுறை. அங்கிருந்து இந்த 5 கலீஃபாக்களுக்கு பின்னால் துவங்கியது அமீரே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. இங்கிருந்து பிரச்சனை துவங்கியது. இப்போ இவர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அல்ல, தனக்குத்தானே நானும் இருப்பேன் கலீஃபாவாக, அதற்கு ஒரு 10 பேர்,
அங்கிருந்து இன்னொரு வருவார், நானும் இருப்பேன் ஹலீஃபாவாக, அவருக்கு பின்னாடி ஒரு 10 பேர். அங்கிருந்து இன்னொருத்தர், நானும் இருப்பேன் ஹலீஃபாவாக, அவருக்கு ஒரு 10 பேர். இதுதான், இதற்கு பேர் தான் இன்று ஜனநாயகம் என்று வைத்திருக்கிறார்கள். இது இஸ்லாத்திற்கு முரணானது. இஸ்லாம் இப்படி சொல்லல. அவரவர்கள் 10 பேர் இல்லைங்க, 10 பேருக்கும் 10 தலைவர்கள் இல்லை. ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து ஒரே கருத்தின்படி ஒரு அமீரை, ஒரு தலைவரை தேர்வு செய்ய வேண்டும். அவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவராக, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுபவராக, ஹலாலான முறையில் வியாபாரம் செய்பவராக, குர்ஆன் ஹதீஸை கற்றறிந்தவராக, இப்படி இருப்பவர் உங்களில் அல்லாஹுக்கு அதிகமாக அஞ்சக்கூடியவர் உங்களுக்கு மத்தியில் அமீராக இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தேர்வு செய்வதை காட்டி தந்தார்கள். இந்த வழிமுறையை விட்டுவிட்டு வெவ்வேறு வழிமுறைகளை நீங்கள் கொண்டு வந்தால் உலகத்தின் நடைமுறை ஜனநாயக முறை, அந்த முறை, இந்த முறை இஸ்லாமிய முறை இல்லை. அவ்வளவுதான். 4 ரக்காத்துகள் லுஹருக்கு கிராத் சப்தமிட்டு ஓதக்கூடாது என்பது எப்படி இஸ்லாமிய முறையோ, இதற்கு மாற்றமாக யாரேனும் பேசினால் அது இஸ்லாமிய முறை இல்லை என்று எப்படி சொல்வீர்களோ, இதே போன்றுதான் ஒரு அமீரை தேர்வு செய்வதை தவிர வேறு எந்த முறைகள் முன்னால் கொண்டு வந்தாலும் அது இஸ்லாமிய முறை அன்று என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான், இதில் எப்போது நாம் கோட்டை விட்டோமோ இந்த முஸ்லிம் சமூகம் வீழ்ச்சி அடைவதற்கான முதல் காரணங்களை நாம் தொட்டிருக்கின்றோம். இப்படி இல்லை. இந்த முறைப்படி, நம்முடைய தேர்வு முறைப்படி அமீரை யார், எந்த அமீர் நமக்கானவராக இருக்க வேண்டும். எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அவர் எனக்கு அமீரா இருக்கட்டும். அவருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவரும் வந்து நிக்கட்டும். இன்னொருத்தருக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு, அவர் வந்து நிக்கட்டும். இப்படி இல்லை. அல்லாஹுக்காக ஒருவரை நேசிப்பது, அல்லாஹுக்காக ஒருவரை வெறுப்பது என்பது மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அழகான வழிமுறை. இப்ப இதுதான் முதல் கட்டம். இந்த இஸ்லாமிய சமூகம் வீழ்ச்சி அடைந்ததற்கான இரண்டாவது விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள். இந்த வரிசையில தான் இது ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்று கன்க்ளூஷன் இருக்கு. இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு அமீரை நீங்கள் தேர்வு செய்து விட்டீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். இப்போது முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்னவென்றால் அந்த அமீருக்கு முழுமையாக கட்டுப்படுவது. இதான் இரண்டாவது பாயிண்ட். இது இந்த முஸ்லிம் சமூகம் எப்போது இவர் அங்க போய் வீடியோ போடுவார், அவர் இங்க போய் வீடியோ போடுவார், அமீர்களுக்கு எதிராக எதில் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றதோ, இதற்கு முரணாக இவர்கள் பேச எப்போது துவங்கினார்களோ, எப்போது கட்டுப்படாமல் சென்றார்களோ, இப்படித்தான் இந்த சமூகம் வீழ்ச்சி அடைந்தது. இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே மிக அழகான சான்று ஒன்று நமக்கு இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதிலே ஒரு கட்டத்தில் மலையில் நிற்க வைத்து ஒரு அமீர் அதற்கென்று நியமித்து அங்கே ஒரு 50 பேர் இப்படித்தான் நீங்கள் நிற்க வேண்டும் என்று வைத்து சொல்லிவிட்டு சென்ற இந்த நிலை, எப்போது அவர்கள் அமீருடைய பேச்சுக்கு கட்டுப்படாமல் இறங்கினார்களோ, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரைப்படை முஸ்லிம்களை சூழ்ந்து அதுவரைக்கும் முஸ்லிம்களுடைய எழுச்சியாக இருந்த போர்க்களத்தை அவருடைய படை தவிடுபடியாக்கியதை நீங்கள் வரலாறு காணலாம். இது ஒட்டுமொத்தத்திற்கும் மிக முக்கிய காரணம் அமீருக்கு கட்டுப்படாமை. அமீருக்கு கட்டுப்படாததுதான். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிறைய கருத்து முரண்பாடு இருந்தது. ஆனால் ஒரு நாளும் அமீருக்கு பாதகமாக பேசவில்லை. கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது மனசோட வச்சுக்கணும், அவரோட தனியா பேசிக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் பாதகமாக கிளர்ச்சி செய்வது, அமீருக்கு பாதகமாக பேசுவது, கட்டுப்படாமல் தனியா போவது, நான் ஒரு ஜமாத் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி தனிச்சு போறது, இது போன்ற எண்ணற்ற காரியங்கள் அமீருக்கு கட்டுப்படாமல் இருப்பது என்பது பாதகமான செயல். இதனால் தான் முஸ்லிம்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பதை ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதில் ஏராளமான சம்பவம் இருக்கின்றது, ஏராளமான சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக நியமிக்கிறார்கள் ஒரு போர்ப்படைக்கு. வயசு 16 உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. மூத்த சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் செல்வதில் ஐயம் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதை பற்றி பேசினார்கள். அவர் எங்களுக்கு தளபதியாக இருப்பதா எங்களால் ஏற்றுக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தோடு கூறினார்கள், போங்க பின்னாடி, அவர்தான் அமீர், அவர்தான் தளபதி,
சொல்லுக்கு கட்டுப்படுங்கள் போங்க. இவருடைய தந்தை ஸைத் எனக்கு பிரியமானவராக இருந்தார், அவருடைய மகன் உசாமா அவரும் எனக்கு பிரியமானவராக இருக்கிறார். இது ஒன்று போதாதா? போங்க பின்னாடி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தீர்மானம் செய்கிறார்களோ அமீராக இருந்து அதற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அவர்கள் யாரை கை நீட்டி காட்டுகின்றார்களோ அவர்களுடைய சொல்லுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டதற்கு பின்னால் உங்களில் யாருக்கு தலைமைத்துவம் கொடுக்கப்படுகின்றதோ, யார் உங்களுடைய அமீராக இருக்கிறாரோ அந்த அமீருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். உலில் அம்ரி மின்கும் என்று குர்ஆன் பேசுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அமீருக்கு கட்டுப்படாததினால் இந்த சமூகம் இழந்தது நிறைய. இன்று வரைக்கும் அதே வீழ்ச்சியினுடைய பாதையில் தான் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நபர்களும் ஆளாளுக்கு பேசுவது, தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்பதை போன்று அமீர் பாட்டுக்கு அமீர் இருப்பார், இவர்கள் பாட்டுக்கு பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த விஷயம் இஸ்லாம் எதிர்க்கும் விஷயம், இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கும் விஷயம். இது இரண்டாவது. மூன்றாவது, எல்லோருக்கும் தெரிந்தது ஒற்றுமையின்மை. ஒரு அமீரை நீங்கள் தேர்வு செய்து விட்டீர்கள், அந்த அமீருக்கு நீங்கள் கட்டுப்படுபவர்களாகவும் இருக்கிறீர்கள். இப்ப மூன்றாவது என்ன விஷயம்னா, அமீருடைய சப்ஜெக்ட் ஓவர். இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் அவரவர்களுடைய இணக்குகள் பிணக்குகளை கொண்டு அவரவர்கள் சண்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றான். குர்ஆனுடைய சில வசனங்கள் இதை பற்றி மிக ஆழமாக பேசுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு சென்றார்கள். நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்க பார்த்துக்கணும்னு சொல்லி சென்று வந்து பார்த்தால் சாமிரி எல்லாரையும் வழிகெடுத்து வச்சிருக்கிறான். சூரா தாஹாவை எடுத்து முழுமையாக நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு வரலாறு புரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான கோபம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமுடியை ஒரு கை, அவர்களுடைய தாடியை ஒரு கை இப்படி பிடிச்சி தலையை உலுக்கி கேட்கிறாங்க, என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க நீங்க? நான் உங்களை எப்படி விட்டுட்டு போன இந்த சமூகத்தை உங்களிடத்தில்? என்ன இவர்கள் காளை மாட்டை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டபோது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் இதை சொல்லத்தான் நினைத்தேன், ஆனால் சொல்வதினால் இந்த பனி இஸ்ரவேலுடைய சமூகம் எங்கு இரண்டாக பிரிந்து விடுவார்களோ என நான் அஞ்சினேன் என்று நான் பயந்தேன். இந்த பிரிவைத்தான் இஸ்லாம் கடுமையாக இருக்கின்றது. இந்த பிரிவு எப்போது இருக்குமோ ஷைத்தான் ஒவ்வொரு நபர்களையாக வேட்டையாடி கொண்டே இருப்பான், ஒட்டுமொத்தமாக துவம்சம் செய்து விடுவான். ஆளாளுக்கு 4 பேருக்கு ஒருவர் கருத்து, 4 பேருக்கு ஒருவர் கருத்து. பின்பு அமீர் எதற்கு, பின்பு ஜமாத் எதற்கு? எந்த ஜமாத்தும் எங்கும் தேவையில்லையே. அவரவர்கள் பாட்டுக்கு இருந்துக்கலாமே. 4 பேர் குழுவா இருந்துக்கலாம், ஜோடியா இருந்துக்கலாம், 5 பேர் ஒரு சமூகமா இருந்துக்கலாம். இதுவல்ல இஸ்லாம். அமீர் எதை சொல்வாரோ அதை மக்கள் செவியேற்பார்கள். பின்பு ஒருவருக்கு மத்தியில் ஒருவர் ஒற்றுமையை கொண்டு மிக தெளிவாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு பின்னால் சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், எனக்கு பின்னால் நீங்கள் இணை வைத்து விடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை, எனக்கு பின்னால் நீங்கள் இணை வைப்பீர்களோ என்று நான் பயப்படவில்லை. எனக்கு பின்னால் நீங்கள் இந்த உலக மோகத்தில், உலக பொருளாதாரத்திற்காக, உலக ஆசைக்காக நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வீர்களோ என்று நான் பயப்படுகிறேன், என்று நான் அஞ்சுகிறேன். இன்னைக்கு பாருங்க, பதவி மோகம் ஒட்டுமொத்த நபர்களை மாட்டி படைக்கின்றது. நான் பொறுப்பில் இருக்க வேண்டும், நான் பொறுப்பில் இருக்க வேண்டும், நான் பொறுப்பில் இருக்க வேண்டும். பொறுப்பை கேட்பவருக்கு பொறுப்பை தராதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பலவீனமான சஹாபி வந்து, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு இந்த பொறுப்பை கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு புரிய வைக்கிறார்கள், நீங்கள் இதற்கு தகுதியானவர் இல்லை, நீங்கள் பலவீனமானவர், இந்த பொறுப்பை உங்களிடத்தில் கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். பொறுப்பை கேட்பவர்களுக்கு பொறுப்பை கொடுக்க கூடாது. மக்களாக சேர்ந்து பொறுப்பாளியாக யாரை நியமனம் செய்கிறார்களோ அவர் அவருக்கு தலைவராக இருப்பார். இன்றைய நிலை ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாறி இருக்கின்றது. இப்படி வீழ்ச்சி அடைந்ததனுடைய பின்னடைவு என்ன தெரியுமா? சோகமும் வருத்தமும் என்ன தெரியுமா? கலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பல நபர்கள் வாழ்ந்தார்கள். முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள்,
யூதர்கள், இப்படிப்பட்ட யூதர்களில் சிலர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து பேசினார்கள், கலீஃபாவே, நாங்கள் எங்களுடைய பகுதியில் எங்களுக்குள்ளாக ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்களாக அதை தீர்த்துக் கொள்ளலாமா? இப்படி இருக்கணும் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய கலீஃபாவிடத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களில் வந்து அனுமதி கேட்கிறார்கள். எங்களுக்குள்ளாக ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் நாங்களாக அதை சரி செய்து கொள்ளலாமா? கலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்றாங்க பாருங்க, உங்களுக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனை சின்ன சின்னதாக இருந்தால் நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்களா உங்க பகுதியில நீங்க முடிச்சுக்கிறீங்கன்னா முடிச்சுக்கோங்க. ஆனால் அந்த பிரச்சனை என்னிடத்தில் வந்து விட்டால், என்கிட்ட அந்த சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் நான் தீர்ப்பு சொல்வேன். நீங்க ஏத்துதான், நீ யூதனாயிரு, நீ மஜூசியாயிரு, நீ நஸ்ரானியாயிரு, என்ன வேணா இருந்துப்போ. ஆனால் என்னிடத்தில் பிரச்சனை வந்துவிட்டால் சால்வு என்பது யூத மதத்தில் எப்படி, கிறிஸ்துவ மதத்தில் எப்படி, மஜூசி மதத்தில் எப்படி, ஒன்லி ஒன் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுதா இதெல்லாம் நான் தீர்ப்பு சொல்வேன் என்பதை அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். இது இஸ்லாம், இஸ்லாமிய கலீஃபாவினுடைய அதிகாரம், ஆட்சி, அவர்களுடைய ஆண்மை தன்மை, முதுகெலும்பை உணர்த்துகின்றது. ஆனால் இன்று நம்முடைய நிலை என்ன தெரியுமா? இஸ்லாத்திற்குள் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் தீர்வு எடுக்க முடியாமல் யார் இணை வைப்பாளராக இருப்பாரோ, யார் இணை வைத்துக் கொண்டு இருக்கிறாரோ அவரிடத்தில் சென்று அமர்ந்து அவரிடத்தில் தீர்வை கேட்கிறோம். நீங்க சொல்லுங்க எங்களுக்கு தீர்வு. அவருக்கு ஒண்ணுக்கு போய் கழுவ கூட தெரியாதுங்க. அவர் தினம் தினம் அல்லாஹுக்கு நிகரான இணை வைத்துக் கொண்டிருப்பவருங்க. அவருக்கு ஒரு சுண்ணாவை பற்றி எதுவும் தெரியாதுங்க. அவருக்கு கரண்டை காலுக்கு மேல கைலி கட்டுறதுனா என்னன்னு தெரியாதுங்க. அவருக்கு தாடி வைப்பது என்றால் என்னவென்று தெரியாதுங்க. ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத அவரிடத்தில் முஸ்லிம்கள் தங்களுடைய மார்க்கத்தை சமர்ப்பித்து நீங்கள் இதற்கு தீர்வு சொல்லுங்கள் என்று கேட்கக்கூடிய இந்த அவல நிலை, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். எப்படிப்பட்ட அவல நிலையை கொண்டு வந்து நிற்கிறோம் பாருங்கள். இதற்கு காரணம் ஒற்றுமையின்மை. இது மூன்றாவது. பின்பு நான்காவது, நன்கு கவனமாக யோசித்துக் கொள்ளுங்கள். இந்த இஸ்லாமிய சமூகம் வீழ்ச்சி அடைந்ததற்கான மிக முக்கிய காரணம் நான்காவது, நாம், வாய். வாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பல ஹதீஸ்கள் இருக்கின்றது. இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றையும், இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றையும் யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ பாதுகாப்பான முறையில் நான் செலவழிப்பேன் என்று மௌத்து வரைக்கும் அவருடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா சொல்லல இத. மேலும் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையில் நரகத்திற்கு மக்களை அதிகமாக இழுத்துச் செல்வது எதுவென்றால் அவரவர்களுடைய நாவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். நாளை மறுமை நாளையில் நரகத்தில் பெரும்பான்மையான மக்கள் நரகவாதிகளாக மாறுவதற்கு காரணம் அவரவர்களுடைய நாவு. இப்போது நீங்கள், நாம் பிறரை யோசிக்க வேண்டாம், நம்முடைய நாவை நாம் யோசிக்க வேண்டும். நாம் என்ன பேசியிருக்கிறோம், நாம யாரை பற்றி எல்லாம் எப்படி பேசியிருக்கிறோம், யார் யாரை எப்படி குத்தி காட்டி பேசியிருக்கிறோம். சப்ஜெக்டே இல்லாத நேரத்தில் தேவையில்லாமல் அவரை இன்சல்ட் செய்வதற்காக, பிறரை கேவலப்படுத்துவதற்காக, பிறரை கொச்சைப்படுத்துவதற்காக என்னென்ன வார்த்தைகளை கொண்டு பேசியிருக்கிறோம். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குள்ளச்சி என்று சொல்லிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் கோபத்தில் சிவந்து விட்டது. கடும் கோபத்தில் ஆனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லி இருக்கின்றாய், இந்த வார்த்தையை கடலில் எடுத்து போட்டால் கடல் முழுக்க கசந்து விடும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படிப்பட்ட பேச்சுக்கள், எப்படிப்பட்ட பேச்சுக்கள்! ஆங்காங்கே ஆடியோக்கள், வீடியோக்கள், எதை பற்றி யார் வேணாலும் பேசுகிறார். கேட்டால் சுதந்திரம், கேட்டால் அது. இது மார்க்கம் இல்லாதவர்களுக்கு, தீன் இல்லாதவர்களுக்கு அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க. ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவோம் என்ற பயம் இருப்பவர் அடுத்தவர்களை பற்றி பேசுவாரா? நமக்கு எதை பற்றி தெரியாதோ அதை பின்பற்றுவாரா? நமக்கு எதை பற்றி தெரியாதோ அதை பற்றி பேசுவாரா? ஒருவேளை நாம் பேசுவது தவறாக இருந்து விட்டால், ஒருவேளை நாம் பேசுவது வருத்தம் தரக்கூடிய செய்தியாக இருந்து விட்டால், ஒருவேளை நாம் பேசுவது பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்தும்படி இருந்து விட்டால், நாளை மறுமை நாள்ல மாட்டுவோமே, நம்முடைய நன்மைகள் சென்று விடுமே. மனில் முஃப்லிஸ், பாமரை பரம ஏழை யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு இதைத்தான் சொன்னார்கள்.
சொர்க்கத்திற்கும் அவருக்கும் ஒரு ஜான் இருக்கும் போது ஒவ்வொரு நபர்களாக வருவார்கள். இவன் என்னை பற்றி இதை பேசினார், இவர் என்னை பற்றி இதை பேசினார், இவர் என்னை பற்றி அவதூறு பரப்பினார், இவர் என் விஷயத்தில் புத்தி காட்டி பேசினார், இவர் என்னுடைய விஷயத்தில் கேவலமாக பேசினார். ஒட்டுமொத்த நன்மையும் அவருக்கு கொடுத்துட்டு அவருடைய பாவத்தை சுமந்து கொண்டு சொர்க்கம் செல்ல இருந்தவர் நரகத்திற்கு செல்லுவார் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை எல்லாம் கேட்டதற்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய அச்சமோ, மறுமை பற்றிய பயமோ, இந்த விசாரணை பற்றிய எந்த விதமான உறுத்தலோ இல்லாமல் ஒரு முஸ்லிமால் பேச முடிகிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அடியார்களே, இந்த 4 விஷயங்களும், இந்த 4ம் நம்மிடத்தில் எப்படி இருக்கின்றது, நாம் இந்த 4 விஷயத்தில் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம்? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு ஒரு தலைவர் வேண்டும் என்று நாம் இருக்கிறோமா? அல்லது உலகம் காட்டக்கூடிய நடைமுறை அப்படி இப்படி ஆச்சா போச்சா, அது இது இப்படிதான் சரி, அதுல இருக்கிறோமா? எதில் நாம் இருக்கிறோம்? நீங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இருந்தால், நம்பர் 2, ஒரு தலைவரை தேர்வு செய்ததற்கு பின்னால் அமீருடைய சொல்லுக்கு நாம் கட்டுப்படுபவர்களாக இருக்கிறோமா? அல்லது அமீருடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் அங்கங்க போய் பேசிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு ஆடியோ போடுபவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி நீங்கள் அமீருடைய சொல்லுக்கு கட்டுப்படுபவர்களாக இருந்தால், நம்பர் 3, ஒற்றுமையோடு நாம் இருக்கிறோமா? 2 சகோதரர்களுக்கு மத்தியில் பிரச்சனை வந்து விட்டால் இணக்கத்தை எப்படி ஏற்படுத்துவது என்பதை பற்றி நாம் யோசிக்கிறோமா? இல்லை அந்த சண்டையை இன்னும் கொஞ்சம் தீ மூட்டி விட்டு நாமும் சண்டைக்கு காரணமாக இருக்கிறோமா? ஒருவேளை நீங்கள் இணக்கத்திற்கு பாடுபடுபவர்களாக இருந்தால் நம்முடைய நாவை நன்மையான விஷயம் தவிர, குடும்ப உறுப்பினர்களிடத்தில் தேவையான விஷயத்தை பேசுவதை தவிர பாவமான எந்த விஷயத்திலும் என்னுடைய நாவை நான் ஈடுபடுத்துவதில்லை. குறிப்பாக அடுத்தவர்களுடைய விஷயத்தில் எனக்கு தெரியாத எதையும் நான் பேசுவதில்லை, குறை கூறுவதில்லை, தவறாக பேசுவதில்லை, குத்தி காட்டி பேசுவதில்லை என்று இஸ்லாமிய அடிப்படையில் தங்களுடைய நாவை சரியாக பயன்படுத்துபவராக இந்த 4 விஷயத்திலும் இன்ஷா அல்லாஹ் நாம் இருந்தால் அல்லாஹுடைய உதவி வரும், பின்பு அல்லாஹுடைய வெற்றி வரும். இந்த 4ம் இல்லை என்றால் அல்லாஹுடைய உதவி ஒருபோதும் வராது, அல்லாஹின் புறத்திலிருந்து வெற்றியும் வராது என்பதை ஆழமாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார்களோ அதே கட்டமைப்போடு வாழ்வதற்கு கண்டிப்பாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதில் எங்கு மாற்றம் தெரிகிறதோ அந்த மாற்றத்தை எடுக்க வேண்டும், அந்த மாற்றத்தை களைய வேண்டும். நமக்கான ஒரே தீர்வு குர்ஆன் ஹதீஸ் மாத்திரம்தான். நமக்கான ஒரே வழி குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். நமக்கு உதவி செய்வதும் வெற்றி கொடுப்பதும் அல்லாஹ் ஒருவன் தான். அவனிடத்தில் நாம் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமே தவிர இந்த உலக ஆதாயத்திற்காக வாழ்பவர்களாக இருக்கக்கூடாது. இந்த எண்ணத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை நடைபெறச் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மேல் சொன்ன எல்லா விஷயத்தையும் சேர்த்து குர்ஆனில் இருந்து 3 வசனங்களை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். இந்த 3 வசனங்களும் அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்காகத்தான் பேசுகின்றான். முஃமின்களுடைய மனநிலையை ஒருங்கிணைத்து அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். மிக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் சகோதரர்கள் ஆவார்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும். ஒருவேளை 2 சகோதரர்களுக்கு மத்தியில் ஏதேனும் பிணக்கு ஏற்பட்டால், பிரச்சனை ஏற்பட்டால், அவ்விருவர்களுக்கு மத்தியில் சுமூகத்தை, சமாதானத்தை ஏற்படுத்தி வையுங்கள். ஒரு முஃமின் இதை தாண்டி வேறு எதையும் யோசிக்க மாட்டார். ஒரு முஃமின் பிறரிடத்தில் சுமூகமாக சமாதானமாக இருப்பார். பிறருக்கு மத்தியில் பிரச்சனை வந்தால் அவர்களுக்கு மத்தியில் சேர்த்து வைப்பதற்கான இலக்கத்திற்கான பாடுபடுவாரே தவிர இவர் முறைத்துக் கொண்டு இப்படி இருக்க மாட்டார் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக பேசி காட்டுகின்றது. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக பேசுகின்றான், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு வலா தனாஸஉ வலா தனாஸஉ, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பிணக்கை கையாளாதீர்கள். எப்பப்பார் கருத்து வேறுபாடு, எப்பப்பார் கருத்து வேறுபாடு, எப்பப்பார் விவாதம், எப்பப்பார் விதண்டாவாதம், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. உங்களுக்கு மத்தியில் நீங்கள் இப்படி இருக்காதீர்கள். ஒருவேளை இப்படியே நீங்கள் இருப்பீர்களே ஆனால் வலா தனாஸஉ என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான்,
ஒருவேளை இப்படியே நீங்கள் இருப்பீர்களே ஆனால், இப்ப இதான் நம்ம மேல உரையில சொன்னோம், ஒருவேளை இந்த 4ற்கு மாற்றமாக முஸ்லிம்கள் இருந்தால் வீழ்ச்சியைத்தான் அடைவார்கள். அல்லாஹ் அவனுடைய பாணியில எப்படி சொல்றான் பாருங்க. ஒருவேளை நீங்கள் பிணக்குவாதிகளாகவே இருப்பீர்களே ஆனால், கருத்து முரண்பட்டவர்களாகவே என்னாலும் நீங்கள் வாழ்வீர்களே ஆனால், காற்று அடித்தால் கோதுமையினுடைய தொழிகள் எப்படி பறந்து போகிறதோ இப்படி நீங்கள் புஷ்பானமாக பறந்து செல்வீர்கள். இப்ப ஆயிட்டம் இல்ல, யூதன் அடிக்கிறான், கிறிஸ்துவன் அடிக்கிறான், வெள்ளக்காரன் அடிக்கிறான், எத்தனை பேர் இருக்கிறாங்களோ முஸ்லிம்கள் அடி வாங்குறாங்க உலகத்தில். முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் பிரச்சனை, முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இடையிலும் பிரச்சனை, எல்லா பக்கங்களில் இருந்தும் பந்தாடப்படுகிறார்கள் முஸ்லிம்கள். நீங்கள் பிரிந்து செல்வீர்கள், அப்படி காட்டடித்த தொழில்களை போன்று நீங்கள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவீர்கள். இது 2வது வசனம். 3வது வசனத்தை அல்லாஹு தஆலா சூரா ஆலு இம்ரானில் பேசுகின்றான். அல்லாஹ்வினுடைய கயிறை, குர்ஆனை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். இவ்வளவுதான். இதை நீங்க எப்ப விடுறீங்களோ அங்க பிடிக்கும் உங்களுக்கு பிரச்சனை. இந்த இஹ்திஸாம் என்பது பிடிச்சுக்கங்கன்றது இல்ல, இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள், கட்டியமா பிடிங்க. குர்ஆனை, அல்லாஹ்வுடைய கயிறை கட்டியமாக இறுக்கமாக நீங்கள் பிடியுங்கள். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ சொல்லி அல்லாஹ் சொல்றான், வலா தஃபர்ரகு, இதிலிருந்து நீங்கள் பிரிஞ்சு போகாதீங்க. எது குர்ஆன்ல ஒன்று சேர்ந்துருங்க. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கொண்டு ஒன்று சேர்த்தார்கள். 1000 கருத்து முரண்பாடு இருக்கட்டும், அல்லாஹ் என்ன பேசுறானோ அதுல வந்துருங்க. உங்களுக்கு பிரச்சனை, அல்லாஹ் என்ன சொல்றானோ இதன் பக்கம் பாருங்கள். குர்ஆன் என்ன பேசுகின்றதோ அதுல உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும், வெறுப்பா இருந்தாலும் வெறுப்பு இல்லாவிட்டாலும், விருப்பமாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் சரி, குர்ஆனுடைய ஆயத்துல ஒன்று சேர்ந்துருங்க. இதுல இருந்து நீங்கள் பிரிந்து போனால், எப்படி பிரிந்து போன மாட்டை சிங்கம் அடித்து ஒவ்வொன்றாக சாப்பிட்டதோ, ஷைத்தான் ஒவ்வொரு ஜமாத்தையும், ஒவ்வொரு முஸ்லிமையும், ஒவ்வொரு முஃமினையும் மிக தெளிவாக வேட்டையாடி சாப்பிட்டு விடுவான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. உங்களுக்கு பிரிஞ்சு போகணுன்ற எண்ணம் வருதா? பிரிந்து போக வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதா? அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நினைத்து பாருங்கள். வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களின் மீது அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய நிஅமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது குன்தும் மஅதாஆ, நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நபர்களுக்கு மத்தியில் நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள். இஸ்லாத்தை தவிர இணக்கத்தை உள்ளத்தால் பேசக்கூடிய எந்த மதமும் இல்லை உலகத்தில், எந்த மதமும் இல்லை. தண்ணீர் இவருக்கு கொடுக்கும் போது அங்க கொடுங்க, அவருக்கு கொடுக்கும் போது அங்க கொடுங்க. அங்கிருந்து முதலாம் நபருக்கு வரும்போது மூவரும் இறந்து போன எர்மூக்குடைய சம்பவம் உணர்த்துகின்றது சகோதரத்துவம் என்றால் என்ன என்பதை பற்றி. ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா இணக்கத்தை ஏற்படுத்தினான், பாச பிணைப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். இப்படி நீங்கள் இருங்கள், இதை நினைத்து பாருங்கள், பிரிந்து சென்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த 3 வசனங்களிலும் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி வாழச் சொன்னார்களோ, இந்த சமுதாயத்தை எப்படி கட்டமைக்க சொன்னார்களோ அது போன்று கட்டமைத்து நாளை மறுமை நாளையில் கண்ணியத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் முழிக்கக்கூடிய நல்லோர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.